குருவுக்கு வணக்கம். இப்போது பஞ்சபூதங்களுமே ஜீவராசிகளுக்கு பயன்படாத அளவில் போயிட்டுருக்குது. நீர் வளம், காற்று, மண், எல்லாமே இயற்கை விவசாயம் எதுவுமே மனித ஜீவராசிகளுக்கு அத்தனைகளுக்குமே உபயோகமற்று போகிற அளவுக்கு போயிட்டுருக்குது. இது எப்படி கட்டுப்படுத்துறது, எப்படி என்ன இதனுடைய சபையிலேருந்து என்ன ஒரு பதில், என்ன ஒரு எங்களுக்கு தேவையான ஒரு பதில் தரப்போகிறீங்க? அதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் காலையிலேருந்து. பஞ்சபூதங்கள்னு அகத்திய பெருமான்கிட்ட கேட்போம். கட்டுப்படுத்துறது சரிங்க, ஆனால் கெட்டு போனது எப்படி எங்களுக்கு திரும்ப அடுத்த தலைமுறைக்கு கிடைக்குங்கிறது எனக்கு தெளிவாக சொன்னீங்கன்னா சந்தோஷம். அகத்திய பெருமான்கிட்ட கேட்போம். ஆனால் அதைத்தான் சபை பேசிக்கிட்டே வருது. பஞ்சபூதங்களோட ஆற்றல் மாறிக்கிட்டு இருக்கு. அதனால தான் பரந்தாமன் எந்திரிக்க பார்த்தாரு, அவரை உட்கார வச்சுக்கிட்டு அந்த பணி செய்யறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். பஞ்சபூதங்கள் ஒழுங்காக இயங்கணும் அப்படிங்கிற நிலைக்காகத்தான் இங்கே வந்திருக்கு. அகத்திய பெருமான் விரிவான விடை சொல்லுவாங்க. கண்கூட பார்க்குற வகையில் எதுவுமே இப்போது பஞ்சபூதங்களோட ஒரு நிலைப்பாடு இப்போ கண்கூட எங்களுக்கு பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி இல்லை. எல்லாமே ஜீவராசிகளுக்கு பயனற்று போகிற அளவுக்கு எல்லாமே உருவாயிட்டு இருக்குது. அதுக்கு எல்லாம் எனக்குன்னு வச்சுக்கிட்டா, எல்லாம் முளைச்சதெல்லாம் வெட்டி போட்டால், எல்லாம் இயற்கையெல்லாம் அழிச்சா என்ன செய்யும்? இயற்கை திருப்பி எப்படி திருப்பி வரும்? கோவம் வராது அதுக்கு? இது மாதிரியான விளக்கங்கள் அந்த விஷயங்கள் இருக்குல்ல. நம்மளும் அழிக்கும், எல்லாரும் அழிக்கும்ல. நீ நம்ம மட்டுமா? இருங்க எல்லாரும் அந்த தப்பை செய்தாங்க. அது தப்பு செய்யாதாங்கன்னு சொல்றதுக்கு தான் அகத்திய பெருமான் இங்கே வந்திருக்காரு. எல்லாரும் அழிக்கும். எல்லாரும் பஞ்சபூதங்களை போய் இம்சை பண்ணல, அது கோபம் வருது. கோபம் வரையில் அது மாறி சுழலுது. இருந்தாலும் இதற்கு உண்டான வினாக்கள் அகத்திய பெருமான் திருப்பி அந்த அம்மாவுக்கு சொல்லுவாங்க. இன்புற்று வாழ்க. இங்கே நில்லுங்க. ஞான சபையில் ஞான நிலையோடு ஞான சித்தனாக வலம் வரும் சிவசபை ஆசானுடைய ஒரு அற்புதமான தாரக மந்திரம். அது அருள் ஞானிகளினுடைய தாரக மந்திரம். அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டம். அண்டம் என்றால் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. பிண்டம் என்றால் உடல். உடலுக்குள் என்ன இருக்கின்றது? இந்த ஐந்தும் இருக்கின்றது. இவன் உரைத்தவாறு பஞ்சபூதங்களின் பாதையில் குறுக்கிட்டால், பஞ்சபூதங்களுடைய செயல்பாட்டில் குறுக்கிட்டால், அது அதன் பணியை ஆற்றுகின்ற பொழுது அதன் பணிக்கு இடர் இன்னல் ஏற்படுகின்றவாறு அதனுள் குறுக்கீடுகள் செய்கின்ற பொழுது சில கால அளவீடுகளுக்குள் அது பொறுத்து காத்து கொண்டிருக்கும். அப்படி மீண்டும் மீண்டும் சேதப்படுத்துகின்ற பொழுது, அதனை துன்புறுத்துகின்ற பொழுது அதற்கு ஏற்படுகின்ற சீற்றமானது இகலோகமதில் எவரெல்லாம் மானிட நிலைகளிலிருந்து மாறுபட்டு நிற்கின்றார்களோ, பஞ்ச இந்திரியங்களின் வாயிலாக எவரொருவர் தர்மத்தை மீறி அதர்ம செயல்களில் ஈடுபடுகின்றார்களோ, அவர்களினுடைய உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் என்ன நிகழ்த்துகின்றது? உள்ளுக்குள் அவர்களுக்குள் மாற்றங்களை நிகழ்த்துகின்றன, தேவையற்ற மாற்றங்களை நிகழ்த்துகின்றன. அதுபோல் அண்டத்தில் இடையூறுகள் ஏற்படுகின்ற பொழுது நிச்சயமாய் அது அதனுடைய பாதையில் பயணிப்பதை தடுத்து நிறுத்துகின்ற பொழுது சீற்றமடைந்து அதற்குள் இருந்து வெளிப்படுகின்ற பேராற்றல் அது எதை வேண்டுமானாலும் ஆற்றுவிட்டு செல்லக்கூடிய நிலைக்கு அது எத்தனிக்கப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இரண்டும் கலக்க வேண்டும். நீர் உரைக்கின்றாய் பஞ்சபூதங்கள் அதனதன் பணியை ஆற்ற முடியவில்லை, வேறுபட்டு ஆற்றுகின்றன. உண்மை. அத்தகைய சீற்றத்தால் எவரெல்லாம் காக்கப்பட வேண்டுமோ, எவரெல்லாம் அழிக்கப்பட வேண்டுமோ, அவர்கள் தன்னுடைய பிண்டத்தில் மாற்று நிலைகளை கையாள்கின்றவர்கள் என்று அகத்தியன் இரண்டையும் தொடர்பு படுத்தி கூறுகின்றோம். அவ்வாறு தொடர்பிற்குள் வருகின்ற பொழுது தர்ம செயல்களை மீறி, பஞ்ச இந்திரியங்களை மீறி செயல்படுகின்றவர்கள் அத்தகைய சீற்றத்திற்குள் மாண்டு விடுகின்றார்கள் என்று அகத்தியன் கூறுகின்றார். அதனை ஒவ்வொரு பகுதியாக பிரித்து பார்த்தால் எவரெவர்களெல்லாம் பாவங்கள் அதிகமாக செய்கின்ற தலங்கள் இருக்கின்றதோ அத்தலங்கள் எல்லாம் சீற்றத்திற்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றன என்று அகத்தியன் கூறுகின்றார். மாற்று தன்மை, மாற்று ஆற்றல்கள், ஒவ்வொரு ஆற்றலை ஒன்று வீழ்த்திவிட வேண்டும் என்று எத்தனித்து நடக்கின்ற செயல்களின் மூலமாகவும் அங்கு அழிவுகள் ஏற்படுகின்றன. இறுதியில்
அவர்களெல்லாம் தங்களை தாங்களே அழித்து கொண்டு மாண்டு விடுகின்ற பொழுது உண்மையில் தர்மம் நிலைத்து ஒரு நாள் நிற்கும். அத்தகைய நாள்தான் அவதார சித்தன் மேலெழுந்து தவத்திலிருந்து மேலெழுந்து தன் இரு கால்களை ஊன்றி நிமிர்ந்து நிற்கக்கூடிய அற்புதமான நாள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். தர்மம் புண்ணியம் நிமிர்ந்து நிற்கக்கூடிய நாள் இப்பூவுலகில் அதர்மம் அழிந்திருக்கும் நிச்சயமாய் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக.